வணக்கம் ஓவியா. கர்நாடக மாநில பெங்களூரில் இருந்து மதுரை நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து நேற்று இரவு கிட்டத்தட்ட 30 பயணிகளுடன் கிளம்பியது. பேருந்து அருப்புக்கோட்டையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நடத்துனர் ரூபன் ஆகியோர் பேருந்தை ஓட்டி வந்த நிலையில் இன்று அதிகாலை மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் வாடிப்பட்டி அருகே விராலிப்பட்டி பிரிவில் கிட்டத்தட்ட அறிய வந்த போது முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் போட்டதால் அதிவேகத்தில் சென்ற ஆம்னி வேன் லாரியின் பின்பக்கம் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் மோதிய வேகத்தில் ஆம்னி பேருந்து சாலையில் சென்ட்ரல் மீடியாவின் மீது ஓடி சாலையின் நடுவே நின்று. இதில் ஆம்னி பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்த படுகாயம் அடைந்த நிலையில் பேருந்தை முன்பகுதி நொறுங்கியது. இதில் பயணிகள் 10 பேர் வரை காயமடைந்துள்ளனர். சிறு காயங்களுடன் தப்பிய நிலையில் அவருக்காக சிகிச்சையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அலர் சத்தம் கேட்டு அவளியே சென்ற பொதுமக்கள் தீயணைப்பினர் தகவல் தெரிவித்தனர். சம்பவத்துக்கு வந்த தீயணைப்பினர் உடனடியாக பயணிகளை பத்திரமா மீட்டனர். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் விபத்தின் 10 பயணிகள் கீழ் காயங்கள் அவசியம் உயிர் தப்பினர். ஓவியா, விபத்து குறித்து வாடிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். என தொடர்ந்து இந்த 4 வழிச்சாலையில் தொடர் விபத்து என்பது அதிவேகத்தில் சென்ற திடீரென்று லாரி பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த இந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. பேருந்தி முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் உள்ளே இருந்த அந்த பயணிகளை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பேருந்தை உள்ளே மாட்டிக்கொண்டுள்ள அந்த பயணிகளை மீட்டு தற்போது 10 பேருக்கும் மேற்பட்டோர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓவியா.